விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் என்ன வருது? விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்மளுடைய கிரியையினால் இல்லை. அப்போது விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், அதாவது கிருபையினால் வருகிறதும், விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான, தேவனால் உண்டானது அந்த கிருபை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காண்பிக்கும் பொருட்டு. அப்போது விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். கிறிஸ்துவினால் உண்டானதும் தேவன் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டதும் அந்த கிருபையினால் உண்டான ரட்சிப்பு இருக்குதுங்கள. அப்படிப்பட்ட நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட் அதுக்கு அடுத்தது கிருபையின் பிரமாணம் இல்லைங்களா. அப்போது அந்த கிருபையின் நீதி அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும்.